மெட்ராஸ் 6,13,000. உலகம் புரியாத அப்பனுக்கு உலகத்தை புரிய வச்ச மகன் சண்முக சுந்தரம் எழுதி கொண்டது. இப்பவும் நான் மெட்ராஸில் சுகமாக இருக்கிறேன். இனிமேல் நான் நாதசுரத்தை கையால் தொடமாட்டேன். அதற்கு பதிலாக நான் இப்போ ட்ரம்பட்டு கத்து வருகிறேன். ட்ரம்பட்டா? கூடிய சீக்கிரம் ட்ரம்பட்டில் நான் யார் என்பதை காட்டுகிறேன். நம்ம பிளட் இல்ல, ஏதோ ஒரு வாத்தியத்தை வாய்ச்சான்னா சரிதான். இப்படிக்கு பி சண்முக சுந்தரம், மொட்டை டேவிட், நம்பர் 8, மரியா மேரி தெரு, ராயபுரம், சென்னை. குறிப்பு: ஐயா தேடி வராதே, வந்தால் உதவிடுகும். புலிக்கு பிறந்தது கொக்காகுமா? நம்ம பயம். என்ன என்ன செருப்பு வேண்டு கிடக்கு? சாயந்தரம் பீச்சுக்கு போவோம். சாயந்தரம் வரும்போது நிறைய மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க. ஒரு கூட வாங்கிட்டு வரேன். இதுதான் பீச். இது மணல், அது கடல். நீ பாக்குறிய போட்டு, அங்க ஜோடி ஜோடி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் அவங்களுக்கு இடைஞ்சலா இருப்போம்? இறங்கியா போமா? இதுதான் ஹைகோர்ட். செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஜப்பான்காரன் இங்கதான் கொண்டு போட்டான். ஆமாமா, நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது சொல்லி கொடுத்திருக்காங்க. 40 வருஷம் ஆகி இன்னும் போஞ்சிட்டு இருக்கு பாத்தியா? என்னது லேசா இருட்டா இருக்கு? கரண்ட் ஆஃபா? இதுக்கு பேரு கேண்டில் லைட் டின்னர். இங்கெல்லாம் விளக்கணைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஐயோ, எங்க ஊர்ல எல்லாம் விளக்கணைஞ்சா சாப்பிட மாட்டாங்களே. இங்க சாப்பிடுவாங்க. ஐய, என்னது பொது இடத்துல இப்படி? இதெல்லாம் பார்த்து சலிச்சுதான். என்னங்க இது? என்ன நீங்களும்? அதுக்கு இடம் இல்ல. வெயிட்டர், சூடா என்ன இருக்கு? எல்லாமே சூடாதாங்க இருக்கு. அதுக்கு வீடு இருக்குல்ல, இது நம்ம வீடு. எப்படி நடந்து யார் என்ன கேட்க போறாங்க? அன்னைக்கு கூட இதெல்லாம் போட்டு என்ன ஆட சொன்னீங்களே, நான் இல்ல. இனிமே தயவு செஞ்சு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. இன்னைக்கு ஏன் சாய்ஸ்?
கீதா, துணி கருகிற வாசனை வருது, என்னன்னு பாரு. என்னங்க பரிசு எடுத்துட்டீங்களா? பேனா, கர்ச்சீஃப்? காலையில நான் வரத்துக்குள்ள சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே. உன் ரசனையை நிறுத்திட்டு ரசத்தை ஊத்துறியா? உப்பு ரொம்ப ஜாஸ்தி. சரியா தானே இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. உப்பும் உரப்பும் எப்பவும் அளவோட இருக்கட்டும். என்ன? வாங்க. வரேம்மா. உள்ள வாங்க போலாம். ஐயோ, மேல உட்காருங்க. நமக்கு இதாமா சாஸ்வதம். இந்த பரவாயில்ல, உட்காருங்க. சரி, நீ சொல்றேன்னு உட்கார்றேன். என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இந்த ஊர்ல ஒரு கோயில் கும்பாபிஷேகம்மா, அதுக்கு புது பெரியவாள் வந்து நடத்தி வைக்கிறதாக கேள்விப்பட்டேன். அவங்க மாதிரி பெரியவங்களை எங்க மாதிரி உள்ளவங்க பாக்குறது அவ்வளவு சாதாரணமாமா. அதனாலதான் புறப்பட்டு வந்தேன். இந்தாமா. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். ஏமா, நீ எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? எனக்கு ஒரு குறை இல்ல, சௌக்கியமா தான் இருக்கேன். அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. எப்படி இருக்கு? சேது விஷயத்துல எனக்கு உண்மையில கொஞ்சம் வருத்தம்மா. அவன் மனசுல நிறைய ஆசைகளை வச்சிருந்தான். தகுதிக்கு மீறினதுன்னு சொல்லி நான் தான் அவனை அடக்கி வச்சேன். அதனாலதான்
உன் கல்யாணத்துக்கு வாசிக்க சொல்லி உங்க அப்பா கூப்பிட்டதுக்கு கூட அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் உன்னை பத்தின ஆசைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கோயிலே கதின்னு கிடந்தான். நீ வழிய போய் கூப்பிட்டு வாசிக்க சொல்லி சபையில பைத்தியக்காரனாட்டவா கத்த வச்சுட்ட. அன்னையில இருந்து பார்த்த இடம் உட்கார்ந்து இடம். ஆனது ஆகி போச்சு. அழாதம்மா. அப்போ நான் வரட்டுமாமா? இருந்து சாப்பிட்டு போங்க. ஐயோ, உங்க அப்பா என்னைய கொன்னே விட்டுடுவாரு. இத பாத்தியா, வர்றப்பவே கையில ரிட்டன் டிக்கெட் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அதோட இன்னைக்கு நான் விரதம். அப்ப காப்பியா சாப்பிட்டு இருக்கட்டுமா, இன்னைக்கு தானே உன் கையால சாப்பிட போறேன். இது நம்ம வீடுமா, எப்ப வேணாலும் வருவேன் போவேன் சாப்பிடுவேன். இதெல்லாம் ஒரு கணக்கா? வரட்டுமா? மாப்பிள்ளை வர இன்னும் நேரம் ஆகுமாமா? இல்ல, வர நேரம் தான். எனக்கு ரயிலுக்கு நேரமாச்சு. அப்ப நான் வரட்டுமா? வாங்க. உடம்ப பாத்துக்கமா, கண்டதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. மாப்பிள்ளை வந்தா நான் கேட்டதாக சொல்லு.